எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். குரூப் 4 நம்ம சூப்பராக முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஓகே, குரூப் 4 நம்ம எழுதி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு டார்கெட் வந்து குரூப் 2 தான், ரைட்டா? ஸோ குரூப் 2ன்றது வந்து இந்த மந்த் எண்டில் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி சொல்லியிருக்காங்க. இந்த மந்தில் நமக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா நமக்கு ஒரு 90 to 100 days கரெக்டாக நமக்கு ஒரு 3 months டைம் வரும். ஓகேவா? அந்த 3 monthsல நம்ம கரெக்டாக ஒரு ஸ்டடி பிளான் போட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே, ஒன்று நீங்கள் ஓனாக போடுங்க. அப்படி இல்லைனாச்சும் ஏதாச்சும் ஒரு யூடியூப்பில் ஸ்டடி பிளான் போட்டிருப்பாங்க, அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா அவங்க ஸ்டடி பிளான் கொடுத்துருவாங்க. இது ரெண்டுமே இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஓனாக கூட ஒரு ஸ்டடி பிளான் போட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. நம்ம ஆல்ரெடி குரூப் 4க்கு நம்ம படிச்சிருக்கிறதுனால குரூப் 2க்கு கொஞ்சம் சிலபஸ் எல்லாம் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒரு ஸ்டடி பிளானை நீங்கள் போட்டுக்கிறது தான் பெஸ்ட்டு. அது இதோட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னாக்கா டெஸ்ட் பேட்ச். ஓகேவா? டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழுக்கும் மேக்ஸுக்கும் ஜிஎஸ் அப்படிங்கிறது நம்ம அப்புறம் கூட பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தமிழுக்கும் மேக்ஸுக்கும் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் தமிழுக்கு ஒரு 250 வரும், மேக்ஸுக்கு ஒரு 200 ஆர் 250 வரும். 500குள்ளே நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் வரும். நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழுக்கும் மேக்ஸுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இது ரெண்டுத்துலையும் சேர்த்து ஒரு 120 ஆர் 115 மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜிஎஸ்ல ஒரு 40 to 45 மார்க்ஸ் எடுத்தாலே நமக்கு 160+ வந்துடும். ஓகேவா? குரூப் 2 பொறுத்த வரைக்கும் 155 எடுத்தாலே நமக்கு ப்ரிலிம்ஸில் பாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் எக்ஸாமில் கூட 150 தான் அப்படின்ட்டு டார்கெட் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் 160 ஒரு 155 போட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடலாம். மெயின்ஸ் அப்படிங்கிறத நம்ம அதுக்கப்புறம் என்ன அப்படின்றத யோசிச்சுப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிலிம்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இருக்கிற இந்த 90 to 100 டேஸை கரெக்டாக உங்களுடைய டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம இதில் போஸ்டிங் வாங்கலாம். குரூப் 4ல் விட்டவங்க தயவுசெய்து கஷ்டப்படாதீங்க. குரூப் 2ல நம்ம கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கலாம். நீங்கள் இப்போது ஒரு ஸ்டடி பிளான் போடுறீங்க அப்படின்னாக்கா இப்போ குரூப் 4 முடிச்சிருக்கு இல்லையா? குரூப் 4 முடிச்சு நம்ம நல்லா எழுதிருப்போம், நல்லா நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் குட்டாக இல்லாமல் இருக்கும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஒரு 3 to 4 days வந்து டைம் எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வரும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கோவத்தில் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அது கரெக்டாக இருக்காது. அதனால கொஞ்சம் 3 to 4 days வந்து ரிலாக்ஸ் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டடி பிளான் போட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அவ்வளோதான். ஸோ நல்லா படிங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.